அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு யூஸ் ஆகக்கூடிய அமேசிங்கான 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை பத்தி தான் உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த 5 அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் முக்கியமா எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற 5 அப்ளிகேஷனுடைய டவுன்லோட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போற 5வது அப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டிரான்ஸ்லேட்டர். நான் இப்பதான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தமிழ்ல உடனடியாக டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும், பார்க்கறது படிக்கிறது எல்லாத்தையும் உடனடியாக டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் ஐகான், ஹிடன் ஐகான் இருக்கும். அந்த ஐகானை நீங்க எங்க இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கோ அங்க ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிட்டு உடனே இப்படி டிராக் பண்ணீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே உடனடியா காப்பி ஆயிட்டு நமக்கு தமிழ்லயே இங்க உடனடியா அங்கேயே கிடைச்சிரும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் ரெட் கலரில் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இதை க்ரீன் கலரில் மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் எனேபிள் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் டு தமிழா இல்லை இங்கிலீஷ் டு சம்திங் வேறு லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டா இல்லை வேறு எதுவும் டிரான்ஸ்லேட் சர்வீஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் நம்ம பிளேஸில் 5வது லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம பார்க்க போகிற 5வது அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்விஷன் ஏஐ. இந்த அப்ளிகேஷனில் ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனுடைய பேசிக் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்கள் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க இல்லை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை சில பேருக்கு ரீட் பண்ண தெரியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் இதில் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக அது ஃபோட்டோ எடுத்துரும். ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் அப்படியே நமக்கு ரீட் பண்ணி காட்டும். 6. Carrick student find WhatsApp bug memory bug easily erased for hackers try amount 5008 and would if you find that bug Facebook or related perform report to facebook.com white hat report vulnerability 2 to 3 days sub and proof. நம்ம பார்க்க போகிற 3வது அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா WYNK மியூசிக். இது எஸ்பெஷலி ஏர்டெல் யூசர்ஸ்க்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஏதாவது ஒரு சாங்கை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சாங்கில் இந்த மாதிரியான ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சாங் உங்களுக்கு அன்லிமிட்டடாக எப்போவுமே உங்களுக்கு ஃப்ரீயான கால் அவுட்டின்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே பொருந்தும், அதாவது எல்லா சாங்குமே பொருந்தும். அதில் பார்த்தீங்கன்னா சில சாங்ஸ் அவைலபிலிட்டி இருக்காது, கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி வந்துடும். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எந்த ஒரு சாங்கையும் ஃப்ரீயாக நீங்கள் கால் அவுட்டின்னு வச்சுக்கலாம், ஏர்டெல் யூசர்ஸ்க்கு மட்டும். நம்ம பார்க்க போகிற 2வது அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் பூஸ்ட். வெறித்தனமாக கேம் விளையாடுறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். அப்படி என்ன இந்த அப்ளிகேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமோடைய பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்க டைமிங்கில் நமக்கு பார்த்தீங்கன்னா கால்ஸ் வரும், வாட்ஸ்அப் கால்ஸ் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணிடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் வெறித்தனமாக கேம் விளையாடுறவங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் வரும். ஸோ இது கேம்ஸ்க்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் கேம்ஸ்க்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு அப்ளிகேஷனுக்குமே பொருந்தும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கேம், இப்போ நீங்கள் பப்ஜி வெறியனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேமை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு மேலே சேவ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சேவை கிளிக் பண்ணிடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு செட்டிங்ஸ் ஐகான் கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மேலே பாத்தீங்கன்னா இங்க எனேபிள் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அதை எனேபிள் பண்ணிடணும். எனேபிள் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 3 இந்த செட்டிங்ஸ் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லான செட்டிங். நம்ம பசங்க வேணும்னே கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமிங்ல ஆட்டோ ரிஜெக்ட் கால் அப்படின்றத எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கேம் விளையாடுறப்போ கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ நார்மல் கால் தான் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வாட்ஸ்அப்லையும் சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்லையும் கால் பண்ணுவாங்க. ஸோ வாட்ஸ்அப் காலையும் நம்ம இதில் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம எந்த ஒரு கேம் விளையாண்டாலும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேமில் விளையாண்டுட்டு இருக்கப்போ காலும் வராது. கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பிளாக்கிங். ஓயாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர வைக்கிறது நம்மளுடைய பசங்களுக்கு சில பேருக்கு ரொம்ப பொழுதுபோக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பிளாக், அதையும் நோட்டிஃபிகேஷனையும் பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷனும் பிளாக் ஆயிரும். ஸோ இது மூலமாக நம்ம கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக விளாட்றோம், வெறித்தனமாக விளாட்றோம் அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபின். எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சேம் ஜிப் ஃபைல், அதாவது GIF ஃபைல் சொல்லுவாங்க, அந்த ஜிப் ஃபைல்ஸை ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி போர் அடிச்சு போன நமக்கு நம்மளுடைய ஃபேஸை வச்சு ஜிப் ஃபைல் கிரியேட் பண்ணி அனுப்புனா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. உதாரணத்துக்கு நம்ம இங்கே ஒரு ஜிப் ஃபைல் இருக்கு. இந்த ஜிப் ஃபைலை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா மெனு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த மெனு ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இங்கே ஃபேஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபேஸை இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணோன்னே நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இப்போது ஏதாவது ஒரு ஜிப் ஃபைலை உங்களுக்கு பிடிச்ச ஜிப் ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் அந்த ஜிப் ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் வச்சு அந்த GIF ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜிப் ஃபைல். இதே மாதிரி நம்ம எக்கச்சக்கமான ஜிப் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான் எல்லாமே. எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஜிப் ஃபைல் சேவ்டுன்னு வந்துடும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச அப்ளிகேஷன். ஓகே, ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்த 5 அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க, எந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. கற்போம், கற்பிப்போம்.